அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று வைகாசி வளர்பிறை பஞ்சமி 31/5/2025 வைகாசி 17 சனிக்கிழமை அன்று இந்த வைகாசி வளர்பிறை பஞ்சமி வந்துள்ளது. தேதி, திதி, நேரம், வழிபடும் முறை பற்றியும், கோடி கடனும் தீர, செல்வ வளம் பெருக, பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வராகி அன்னையை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும், எப்படி வழிபட்டால் நீங்கள் கோட்டீஸ்வரர் ஆவது உறுதி என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் பஞ்சமி திதியானது 30/5/2025 இரவு 9:23 மணிக்கு ஆரம்பித்து 31/5/25 இரவு 8:15 வரை உள்ளது. அதனால் இன்று முழுவதுமே பஞ்சமி திதி இருப்பதால் நாம் 31/5/2025 சனிக்கிழமையான இன்று வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பு. வழிபடக்கூடிய நேரம் மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 10 மணிக்குள் வராகி அன்னையை வழிபடலாம். இதில் சிறப்பான நேரம் என்று குறிப்பிடப்படுவது இரவு 8 மணிக்குள். இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே வராகி அன்னையை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இரவு 8 மணிக்குள் வீட்டில் வராகி தாயின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ அல்லது சிகப்பு நிற மலர்களை சாத்த வேண்டும். புதியதாக வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்பவர்கள் ஒரு புதிய அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றலாம். முடிந்தவர்கள் வராகி அன்னைக்கு உகந்த 5 முக தீபம் ஏற்றியும் வழிபடலாம். படம் இல்லாதவர்கள் ஏற்றிய விளக்கு தீபத்தில் வராகி தாய் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். பூமிக்கடியில் விளையும் கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்த பானகம் படைக்கலாம். இன்று சனிக்கிழமையான இன்று வளர்பிறை பஞ்சமி வந்திருப்பதால் கருப்பு உளுந்து வடை அல்லது எள்ளுருண்டை இவற்றையும் நைவேத்தியாக படைக்கலாம். இப்போ புது விளக்கை வைத்து வழிபடுபவர்கள் அடுத்து வருகின்ற பஞ்சமி திதிகளில் அதே விளக்கை பயன்படுத்தி விளக்கேற்றலாம். வராகி சிலை அல்லது விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் குறைந்தது 5 அபிஷேகங்கள் செய்வது நல்லது. பால், பன்னீர், இளநீர், மஞ்சள், குங்குமம் இவைகளால் முடிந்த அளவு அபிஷேகம் செய்யலாம். இப்போது வெயில் காலமாக இருப்பதால் பால், பன்னீர், இளநீர், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம் சாறு போன்றவற்றை வைத்து அபிஷேகம் செய்து வராகி எண்ணெயை குளிர வைக்கலாம். முதலில் நம் குல தெய்வத்தையும் பிறகு வராகி எண்ணெயையும் மனதார நினைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமையன்று வருவதால் நீல நிற சங்குப்பூ, கரும் துளசி இலைகளாலும் வராகி எண்ணெயை அலங்கரித்து நாம் வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். வளர்பிறை பஞ்சமியாக இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அவைகளை கேட்க வேண்டும். நம் குறைகளை எல்லாம் கூறி கேட்காமல் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை கேட்க வேண்டும். பண வரவு அதிகரிக்க எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும், அந்த பணம் எனக்கு வேண்டும், இத்தனை நாட்களுக்குள் வேண்டும் என்று வராகி எண்ணெயை நினைத்து கேட்கலாம். அல்லது பண வரவு வர வழிகாட்ட வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளலாம். பின் தூப தீப ஆராதனைகள் செய்து வராகி என்றாலே வரம் தருபவள் என்று பொருள். உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்து நீங்கள் வராகி அன்னையை மனதார நினைத்து வழிபட்டால் அவள் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் வேண்டுவதை கண்டிப்பாக தருவாள் என்று நம்பிக்கையோடு இதை செய்ய வேண்டும். பூஜையை செய்யும் பொழுது ஓம் வம் வராகியை நமகா, ஓம் வம் வராகியை நமகா, ஓம் வம் வராகியே நமகா என்று சிகப்பு நிற பூக்களால் அல்லது கரும் துளசி இலைகளால் அர்ச்சித்து இந்த மந்திரத்தை 108 முறை கூறி வழிபட உங்களது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை வராகி எண்ணெய் நிச்சயமாக அளிப்பாள் என்று மனப்பூர்வமாக நம்பி இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். வராகி எண்ணெயை வழிபடுவதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது உடல் மன சுத்தம்தான். எதிரிகள்
நம்முடைய எதிரிகளை நாம் அழிக்க வேண்டும் என்றோ அல்லது கெட்ட எண்ணத்துடனோ இந்த பூஜையை செய்தால் வராகி அன்னை நம்மை கண்டிப்பாக தண்டிப்பாள். நமக்கு வேண்டிய வரன்களை கொடுப்பதற்கு மிகவும் யோசிப்பாள். அதனால் நாம் உடல் மன சுத்தத்தோடு யாருக்குமே கெடுதல் செய்யாத வகையில் உங்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் இந்த பூஜையை செய்து செல்வ வளத்தோடு கோட்டீஸ்வர யோகத்தையும் பெற்று வளர வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.